எக்ஸலண்ட். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீம் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, தீம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அட்மின் பேஜஸ் வந்து எப்போவுமே வேர்ட்ப்ரெஸ்க்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். அதை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் ஃப்ரண்ட் எண்ட் யூசர் எப்படி நம்மளுடைய போஸ்ட்டையும் பேஜையும் வியூ பண்ணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கிளையண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்க முடியும். அந்த மாதிரி வேர்ட்ப்ரெஸ்ஸில் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தீம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தீமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்னா பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக, அதாவது மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி அதில் நல்லா ரீட் பண்ணுற மாதிரி வரும். இதே டேப்லெட் யூஸ் பண்ணாலும் சரி, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக ஃபிட் ஆகி டிஸ்பிளே வரும். ஸோ தட் யூசர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக நம்மளுடைய கண்டென்ட்டை வியூ பண்ணணும் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் தான் யூஸ் பண்ணணும். அதனால் பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி நம்ம ஒரு தீம் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான பேசிக்கான ஒரு தீம் வந்து ரெடி பண்ண போகிறோம். சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்மளுடைய ஃபைனல் தீம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து பூட்ஸ்ட்ராப் வந்து getbootstrap.comல பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அப்படின்னா அதுக்குண்டான ஒரு தீம் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், பிளாக் போஸ்ட் கண்டென்ட் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இங்கே வந்து ஆர்கைவ்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து விட்ஜெட்ஸ் வர்றதுக்கு ஒரு தனி காலம் இருக்குது. இந்த காலத்தில் வந்து கண்டென்ட் வர மாதிரி இருக்குது. இந்த மெத்தடில் தான் நம்ம என்ன போகிறோம். இது பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து மெனு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாடலில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பூட்ஸ்ட்ராப் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது வேர்ட்ப்ரெஸ்னுடைய தீமை வந்து ரெடி பண்ண போகிறோம். இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டம்மியான ஒரு தீமை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய வேர்ட்ப்ரெஸ் ஃபோல்டரில் WP கான்டென்ட்டுக்குள்ளார தீம்ஸ்குள்ளார இப்போது நான் CKA அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபோல்டரும் ஒரு தீம். இப்போது நம்ம CKAன்ற நேமில் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, மினிமம் 2 ஃபைல் வேணும். ஒன்று என்ன அப்படின்னா style.css, இன்னொன்று index.php. இந்த 2 ஃபைலையும் நம்ம கண்டிப்பாக ஒரு தீம்னா க்ரியேட் பண்ணணும். சரி, இந்த style.cssல என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை வந்து Notepad++ல் ஓப்பன் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் எழுதியிருக்கும், எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் கமெண்ட் எழுதியிருக்கும். இதில் இந்த நேம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான நேம். ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏற்கனவே இருக்கிற style.cssஐ எடுத்து அப்படியே இதை விட்டுட்டு இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு இங்கே மட்டும் நம்ம கண்டென்ட்டை டைப் அடிச்சுக்குவோம், நமக்கு தகுந்த மாதிரி டைப் அடிச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் தீம் நேம் என்ன CKA பூட்ஸ்ட்ராப் தீம். ஓகே, இதனுடைய URI என்ன, ஒரு URI கொடுத்துட்டோம். ஆத்தர் யார், கலெக்டிவ் நாலேஜ் அகாடமி. ஆத்தர் URI என்ன ஒன்று கொடுத்துட்டோம். டிஸ்கிரிப்ஷன் என்ன, எ பேசிக் தீம் யூசிங் பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம்வொர்க் வெர்ஷன் 1.0, டெக்ஸ்ட் டொமைன் CKA அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகே, இது வந்து style.css. அடுத்தது index.phpல இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா வெறும் H1 டேக்குள்ளார ஹலோ வேர்ல்டு ஃப்ரம் CKA பூட்ஸ்ட்ராப் வேர்ட்ப்ரெஸ் தீம் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போது இந்த ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வேறு மாதிரி நேமை வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்ரியேட் பண்ண உடனேயே நம்மளுடைய அட்மின் இதுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அட்மின் பேனலுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த தீம்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் CKA பூட்ஸ்ட்ராப் தீம், இங்கே பூட்ஸ்ட்ராப்பர் தீம். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே என்னென்ன தீம் இன்ஸ்டால் ஆகிருந்ததோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும் இல்லையா, அதில் அந்த style.cssஐ பேஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணும், இந்த மாதிரி நமக்கு வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறேன். ஓகே, இதை ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி நம்மளுடைய கான்டென்ட் வந்து டிஸ்பிளே வருது. இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தீமும் இங்கே டிஸ்பிளே வருது. CKA பூட்ஸ்ட்ராப் தீம்.
இங்கே போயிட்டு ஆக்டிவேட்னு நான் கொடுக்குறேன். இப்போ ஆக்டிவேட்னு கொடுத்த உடனே இங்கே போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே வரல. ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு ஃப்ரம் சிகே பூட்ஸ்ட்ராப் தீம். அதாவது இந்த index.phpயில் இப்போ நான் என்ன கொடுத்துருக்கனோ அது மட்டும் நமக்கு டிஸ்பிளேயில் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் மொத்த வேர்ட்ப்ரெஸ்னுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் நம்ம கையில் வந்துருச்சு. இந்த ஒயிட் ஷீட்டில் என்ன டிஸ்பிளே வரணும், என்ன புள்ளி வரணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப்புக்கு வந்துருச்சு. சரி, இப்போது இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எம்டியாக இருக்குது. ஆனால் இந்த தீமுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதை வந்து ஸ்க்ரீன் கேப்சர் எடுத்து அது ஒரு பிஎன்ஜி ஃபைலாக இப்போ பார்த்தீங்கன்னா screenshot.pngன்ற நேமில் இந்த ஃபோல்டரில் போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய அட்மினில் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ அந்த screenshot.pngன்ற ஃபைலில் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகுது, அது எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ என்னாகும், இதை பார்த்த உடனே ஓகே இந்த தீம் எடுத்தோன்னா இந்த அப்பியரன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்குது. ஓகேங்க, இப்போது ஒரு ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு மெனு எப்படி கொண்டு வர போகிறோம், ஒரு போஸ்ட் எப்படி கொண்டு வர போகிறோம், சைட் பார் எப்படி கொண்டு வர போகிறோம், ஃபுட்டர் எப்படி கொண்டு வர போகிறோன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும்னா பிஹெச்பி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த யூஆர்எல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா T for tiny URL எங்களுடைய வெப்சைட்டு ck.collectiva.in/T for tiny URL இந்த PHPன்னு கொடுத்தீங்கன்னா PHP கோர்ஸ் வந்து பிளேலிஸ்ட் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா PHPக்கு பதிலாக HTML கொடுக்கலாம், CSS கொடுக்கலாம், JSன்னு கொடுத்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டுக்கு போகும். இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. இது எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த தீமை வந்து நம்ம பெஸ்ட்டாக டெவலப்மெண்ட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் சைட் பை சைடாக சப்போஸ் இது வரைக்கும் நீங்கள் படிக்கலை, PHP தெரியாது, HTML CSSலாம் தெரியாதுன்னா தயவு செஞ்சு படிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத புரியும். ஏன்னா HTML பற்றியோ CSS பற்றியோ ஜாவாஸ்கிரிப்டை பற்றியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நமக்கு டைம் இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்னா கோர் ஃபீச்சர்ஸ் எப்படி என்ன பண்ணினா எங்கே அஃபெக்ட் ஆகுதுங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லி கொடுப்போம். மற்றபடி நீங்கள் நிறைய ட்ரையல் அண்ட் எரரில் CSSல HTMLலாம் மாடிஃபை பண்ணி பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கொண்டு வர்றது உங்களுடைய வேலை தான். அதனால் இதுக்கு தயாராகிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க. தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.